அன்பான மக்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம கோவக்காய் வறுவல் நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போறோம். டுடே we are going to cook கோவக்காய் வறுவல், கோவக்காய் fry, which is கோவக்காய் is gourd, and I will write you the benefits of this கோவக்காய். What are the health benefits also? And மக்களே, இது வந்து கோவக்காய் வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் பருமன் மற்றும் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை போக்கும், அல்சர் போன்றவற்றை குணமாக்கும் தன்மை உடையது. இதை நம்ம எப்படி வந்து இந்த கோவக்காய் வறுவலை வந்து நம்ம செய்யறோன்றதை பார்க்கலாம். ஆல் த stomach problems, so many problems will cure. This vegetable is very nice, and we will show you how to cook the fry of கோவக்காய். For this we need onion, வெங்காயம் தேவைப்படுது, வதக்கி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தக்காளி இருக்கு, கட் பண்ணி வச்சிருக்கோம், டொமேட்டோ, and homemade masala, the chili is here, and the turmeric, மஞ்சள் தூள் இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு. போட்டு நம்ம முதல்ல எண்ணெயை ஊற்றி வதக்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு எப்படி செய்ய போறோன்றதை பாருங்க. So we will cook along with the oil, and we will fry this, and we will show you shortly how we are cooking கோவக்காய் வறுவல், சுவையான கோவக்காய் வறுவல். Friends, this is கோவக்காய். கோவக்காய் we chopped, we cut here, so you don't have to confuse how it looks like. மக்களே, சில பேருக்கு கோவக்காய்ன்னு சொன்னா புரியாது, அதனால அவங்களுக்கு வந்து இந்த கோவக்காய் எப்படி இருக்கும் அப்படின்றதே காட்டிட்டேன். So we showed how the கோவக்காய் looks like, and yeah, now let's cook. My mother is preparing for coriander chutney. This is coriander, கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னிக்கு கொத்தமல்லியை வந்து ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. கொத்தமல்லி சட்னி, coriander chutney. We will show you later how the coriander chutney will look like. மக்களே, இதை நம்ம கோவக்காய் வறுவல் செய்ய போறோம். கோவக்காய் வறுவல் மசாலா. Now we are going to make கோவக்காய் வறுவல். Scientific word is Coquina grandis, Ivy gourd, Ivy gourd. So the pan, so without oil, first we have to fry. எண்ணெய் ஊத்தாம முதல்ல கொஞ்சம் வதக்கணும். Coquina grandis, Ivy gourd, very good for health. Lot of health benefits are there. You can check the benefits in Google about Ivy gourd. Lot of benefits. People who have obesity and lot of stomach problem and ulcer and everything can eat this regularly. If you want to lose weight, you can eat this regularly. மக்களே, இது வந்து உடல் பருமனை வந்து குறைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து தொப்பையெல்லாம் வந்திருக்கும். அவங்களெல்லாம் வந்து இதை ரெகுலரா வந்து மாசத்துல ஒரு 15 நாள் ஆச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குறையும், வெயிட்டும் வந்து கம்மியாகும். நீங்க இதை செஞ்சு சாப்பிடுங்க. கோவக்காய் வறுவல். Oil. Mother is using refined oil. ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்றாங்க அம்மா. நீங்க வந்து நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், நல்லா இருக்கும். யூ கேன் ஆல்சோ குக் வித் ஜிஞ்சர் ஆயில்.
So the oil is boiling now. எண்ணெய் கொதிக்குது இப்போ. So we mix tomato and onion. வெங்காயம் தக்காளியும் கலந்தாச்சு இப்போ. Salt. போடு. உப்பு. So the salt is mixing now. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகுது இப்போ. Now we mixed the kovakkai in that. So we mixed IV gods. கோவக்காயை வந்து கலந்தாச்சு. வெங்காயம் தக்காளி உப்பு தான் போட்டிருக்கு, எண்ணெய் ஊற்றிருக்கு, நல்லா கலர்றாங்க இப்போ. So in the beginning we fried just like that, and then with the oil, and then we put a salt and the onion and tomato, and now further frying. So we got Coquina grandis. Coquina grandis என்றது வந்து சயின்டிபிக் நேமுங்க, இதோடது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவி காட், IVYGOURD, இவி காட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, கோவக்காய்க்கு சொல்லுவாங்க. So now turmeric powder, காட்டுங்க. half a spoon of turmeric powder, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. One spoon, 2 spoon chilli masala powder, 4 spoon, 4 ஸ்பூனு மசாலா சில்லி பவுடர் போட்டிருக்காங்க, மிளகாய் தூள், வீட்டிலேயே செய்த மிளகாய் தூள். So before salt, turmeric powder, and after chilli powder. Salt, turmeric powder and chilli powder is mixed. Water, தண்ணி இப்போ ஊற்ற போறாங்க, ஊற்றுங்க. Cover the plate, தட்டை போட்டு மூடியாச்சு. தீயை கொஞ்சம் மீடியமா வச்சிருக்காங்க. So the flame is medium flame. 15 minutes it has to covered. ஒரு 15 நிமிஷம், 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் தட்டு மூடி இருக்கணும். அப்புறமா நம்ம வதக்கலாம். So after that we will fry it again.
ஐந்து நிமிடம் ஆயிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் நம்ம பண்ணணும். ஸோ ஆல்ரெடி 5 minutes. So more 5 minutes have to boil nicely. In between we have to make it fry little bit. Now big flame. பெரிய தீ வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருந்தோம். அப்புறமா திறந்து வதக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா கோவக்காய் வறுவல் மசாலா ரெடி ஆயிடும். My mother is tasting, checking the taste. எப்படிமா இருக்குது? Little bit more salt needed. போடுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக போடுறேன். அதனால் மக்களே, திட்டமான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க டேஸ்ட்டை. தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் உப்பை கலந்துக்கலாம். சரிங்களா? மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஊக்கப்படுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்லயும் எழுதுங்க, செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Dear friends, ladies and gentlemen, please subscribe, share our new channel. This is our cooking channel. So your support is very, very important. We are waiting for your support. You are already supporting us. Thank you very much. It's ready. Ready ஆயிடுச்சாமா? இன்னும் கொஞ்சம் ஆகணும். இன்னும் 2 நிமிஷம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க அம்மா. எல்லாம் வந்துருக்கா? It's our puja room. So with all the blessings from God and the blessings from all of you, our channel, I trust, I believe our channel will grow nicely. மக்களே, கடவுளுடைய நல்வாழ்த்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் உங்க எல்லோருடைய வாழ்த்துக்களாலையும் நம்ம சேனல் அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மிக்க நன்றி. Is ready. கோவக்காய் வறுவல் மசாலா ரெடி. Heavy God மசாலா ரெடி. மக்களே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் சாப்பிட போறோம். வாங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ணி செய்து பார்த்து சுவைச்சு கமெண்ட்ல போடுங்க.
Thanks for watching our channel.